صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله. توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله وأهل البدر يا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையானவர்களே, இந்த வரலாற்று நிகழ்ச்சியின் 23ஆம் தொடரில் 2 இறை தூதர்களை குறித்த செய்திகளை, தகவல்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒன்று சையதுனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம், மற்றொன்று சையதுனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 நபிமார்களினுடைய வரலாற்று குறிப்புகளை இந்த உரையில் பேசப்பட உள்ளது. வரலாறுகள் என்பது படிப்பினையும் போதனையும் நிறைந்ததாகவே அமைந்திருக்கிறது. அல்லாஹும் அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் இது குறித்து இயம்பும் பொழுது, அறிவுடையவர்களுக்கு இந்த வரலாறுகள் ஒரு படிப்பினையாகவும் பாடமாகவும் அமையும் என்று குறிப்பிடுகிறான். யார் இது குறித்து சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு இது ஒரு வழிகாட்டியாகவும் ஒளிவிளக்காகவும் அற்புதமான பாதையாகவும் அமையும் என்ற கருத்தில் குர்ஆன் இயம்புகிறது. எனவே இந்த வரலாறுகளை நாம் உள்வாங்கிக் கொள்வதோடு அதில் இருக்கக்கூடிய சுப செய்திகள், அதில் கூறப்படக்கூடிய எச்சரிக்கைகள், இவைகளையும் நாம் புரிந்து கொண்டு நம் வாழ்வை செம்மையானதாக சமைத்து கொள்ள வேண்டும் என்று தொடக்கத்தில் நான் எனக்கும் உங்களுக்கும் போதித்து கொள்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பல கோடி படைப்புகளை படைத்திருக்கிறான். நம்முடைய அறிவுக்கு உட்பட்டது என்று எடுத்துக்கொண்டால் அது மிக சொற்பமானது தான். நாம் அறியாத எத்தனையோ படைப்புகளை அல்லாஹ் உருவாக்கியிருக்கிறான். இங்கே நாம் அறிந்திருக்கக்கூடிய நம்மிலும் கூட சிலர் சில விஷயங்களை அறிந்திருக்க முடியாது. சில படைப்பினங்களை பற்றி தெரிந்திருக்க முடியாது. உதாரணத்திற்கு ஒன்றை நான் குறிப்பிடுகிறேன்.
காபா இருக்கிறது, மக்காவினுடைய மையப்பகுதி. அந்த காபா மக்காவினுடைய மையப்பகுதி மாத்திரமல்ல, உலகத்தினுடைய மையப்பகுதி. அதுதான் உலகத்தினுடைய, இந்த பூமியினுடைய சென்டர். அங்குதான் காபாவை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். இந்த அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், காபா என்பது ஒன்றல்ல, 15 காபாக்கள் இருக்கிறது. 15 காபாக்கள் இருக்கிறது. இந்த தகவலை இங்கே நாம் இப்போது தெரிவிக்கிறோம் என்று சொன்னால், ஏற்கனவே இதை தெரிந்தவர்கள் ஒரு சிலர் இருந்திருக்கலாம், தெரியாதவர்கள் அதிகம் இருக்கலாம். 7 வானங்களிலும் 7 காபாக்கள் இருக்கிறது. பூமிக்கு அடியில் 7 பூமிக்கு அடியிலும் 7 காபாக்கள் இருக்கிறது. ஆக 14 காபாக்கள். பூமியினுடைய மேற்பரப்பில் ஒரு காபா, நாம் கண்ணில் காணக்கூடிய இந்த காபா. ஆக 15 காபாக்கள் இருக்கிறது. இந்த காபாக்களினுடைய அந்த இடம் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை குறித்து அறிஞர்கள் பேசும் பொழுது, ஒரு காபா இடிந்து விழுந்தால் மற்றொரு காபாவில் தான் விழும் அளவிற்கு நேர்கோட்டில் அமைந்திருக்கிறது. இது காபாவை குறித்து ஒரு படைப்பு. இதுவும் ஒரு படைப்பு. இது அல்லாமல் அல்லாஹ் எத்தனையோ ஆச்சரியமான படைப்புகளை உருவாக்கி இருக்கிறார். நமது உயிரினும் இனிய காத்தமுர் ருசுல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு செல்லும் பொழுது அவர்கள் கண்ட காட்சிகளை அற்புதமாக விவரிக்கிறார்கள். இது குறித்து ஆரிஃபீன்களினுடைய கிரந்தங்களில் பார்க்கும் பொழுது மிகுந்த திகைப்பை ஏற்படுத்துகிறது. இறைவனுடைய படைப்புகளை குறித்து அவர்கள் பேசுவது, அவ்வளவு ஆச்சரியமான படைப்புகள் இருக்கிறது. இப்போது இதை கண்டுபிடித்தான், அதை கண்டுபிடித்தான் என்று எத்தனையோ விஷயங்களை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறான். மனிதனால் உருவாக்கப்படக்கூடியது ஒரு பக்கம் இருக்க, கானகங்களில் பறந்து திரியக்கூடிய ஆச்சரியமான பறவைகளை படம் எடுத்து போடுகிறான். இது இப்படிப்பட்ட ஒரு பறவை, இது இப்படிப்பட்ட ஒரு பறவை என்று புதிய புதிய பறவைகளாக பார்க்கிறோம் இல்லையா? மனிதனே இப்போதுதான் அந்த பறவைகளை பார்க்கிறான். ஆக கோடான கோடி படைப்புகள் இருந்த பொழுதிலும் அல்லாஹ்வினுடைய படைப்புகளில் மிக உயர்ந்த படைப்பு என்றால் மனித படைப்புத்தான். அதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. எதைவிட மனிதன் உயர்ந்தவன் என்று சொன்னால் மலக்குகளை விட உயர்ந்தவன். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், நாம் ஆதமுடைய மக்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்றும் அல்லாஹ் சொன்னான். இன்னொன்றையும் அவன் சொல்கிறான், படைப்புகளிலேயே மிக்க அழகான படைப்பும் மனித படைப்புத்தான். ஆனால் மனிதன் எதையெல்லாமோ பார்த்து ஆச்சரியப்படுகிறான். மயிலை பார்க்கிறான், எத்தனையோ பறவைகளை, வண்ண வண்ண பறவைகளை பார்த்து, மிருகங்களை பார்த்து, புள்ளிமானை பார்த்து என்ன அழகு, என்ன ஆச்சரியம் என்று வியந்து போகிறான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதைத்தான் நாம் அழகான கோலத்தில் படைத்திருக்கிறோம் என்கிறான். இதுதான் அழகிய கோலம், அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு கோலம் என்பது மாத்திரமல்ல, அல்லாஹுவினுடைய திருக்கரத்தால் படைக்கப்பட்ட ஒரே படைப்பு மனித படைப்பு மாத்திரமே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கும், தனது கரத்தால் படைத்தான், பியதிஹி, தன்னுடைய கடத்தால் கையால் படைத்தான் என்று ஹதீது சுட்டும். அப்படி தனி சிறப்பு மிக்க ஒரு படைப்பு மனித படைப்பு என்பதை, மனித படைப்புத்தான் அழகு படைப்பு, மனித படைப்புத்தான் அற்புத படைப்பு, மனித படைப்புத்தான் சிறந்த படைப்பு. ஆனால் அந்த மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ அப்படி இந்த மனித சமூகம் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. பெரும்பாலும் இல்லை என்பதுதான். உலகத்தில் தோன்றிய மக்களில் பெரும்பாலானோர் இறைவனுக்கு மாற்றமாகத்தான் இருக்கிறார்கள். அவன் எந்த கொள்கையை விதித்தானோ அந்த கொள்கைக்கு மாற்றமானவர்கள் தான் அதிகம். சுவனத்திலே அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, மனிதர்களில் 99 பகுதியினர் நரகத்திற்கும் 1 பகுதியினர் சுவனத்திற்கும் செல்வர் என்று குறிப்பிடுவதிலிருந்தே இந்த மனித சமுதாயம் இறைவன் வகுத்த கொள்கைக்கு அப்பாற்பட்டுத்தான் இருக்கிறது என்பதை நாம் பெரும்பாலும் புரிய முடிகிறது.
இந்த மனித சமூகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு, சீர் செய்வதற்கு, சமன்படுத்துவதற்கு, அவர்களுடைய குறைகளை களைவதற்கு, அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்கு, இறைவன் எப்படி மனிதன் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த வழியில் நடாத்தாட்டுவதற்கு அல்லாஹு தாலா தன்னுடைய தூதர்களை அனுப்பினான். தன்னுடைய தூதர்களை இதற்காகவே அனுப்புகிறான். வரலாற்றில் ஹதீதினுடைய அடிப்படையிலேயும் ஏறக்குறைய 1,24,000 நபிமார்கள், ஏறக்குறைய 1,24,000 நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா மொழி பேசக்கூடியவர்களிடத்திலும் நபிமார்கள் வந்தார்கள். அது தமிழ் மொழியாக இருந்தாலும் சரி. லிகுல்லி கௌமின் ஹாத், எல்லா சமூகத்திடத்திலேயும் நபிமார்களை நாம் அனுப்பினோம். அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நபிமார்கள் வராத சமூகம் எதுவும் இல்லை என்கிறான். 1,24,000 பேர் வந்திருக்கிறாங்கல்ல. எனவே அவர்களில் நமக்கு தெரிந்தவர்கள், தெரிந்த நபிமார்கள், நாம் அறிந்த நபிமார்கள் இருந்து கொண்டால் ஒரு 35 தாண்டுமா என்று தெரியவில்லை. 25 நபிமார்கள் குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கிறது. அந்த நபிமார்களைத்தான் நாம் இப்போது பேச இருக்கிறோம். இடையில் வேண்டுமானால் இந்த நபிமார்களினுடைய அந்த தலைப்பில் வேண்டுமானால் ஒரு சில நபிமார்கள் இடையிலே வருவார்கள். உதாரணமாக யூஷா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய வரலாறை பேசும் பொழுது யூஷா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர்த்து பேச முடியாது, அவர்களை விட்டு விட்டு பேச முடியாது. இப்படி சில நபிமார்கள் இருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் அது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 நபியை நாம் குறிப்பிடலாம். ஆக நாம் அறிந்த விதத்தில் ஒரு 25 35 நபிமார்கள் வரை தான் நம்முடைய பெயர்களை நாம் விளங்கி இருக்க முடிகிறது, வரலாற்றிலே நாம் பார்க்க முடிகிறது. சங்கையான பெருமக்களே, ஆனால் 1,24,000 இறை தூதர்கள் இந்த சமூகத்திற்கு வந்து மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வணங்க வேண்டும், எப்படி உண்ண வேண்டும், எப்படி உறங்க வேண்டும் என்றெல்லாம் தெளிவுபடுத்தி சென்றார்கள். அல்லாஹ்வினுடைய விருப்ப பிரகாரம்தான் அவனுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய நாம் நடக்க வேண்டும் என்பது அவனுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை முறையாக இந்த சமூகத்திடத்திலே ஒப்படைத்து சென்ற பெருமக்கள் இறை தூதர்களாக கருதப்படுவர். இந்த இறை தூதர்களிலும் கூட கேட்டகரிஸ், ஏற்றத்தாழ்வு உடையவர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக 1,24,000 நபிமார்கள் இறை தூதர்கள் என்றாலும் அவர்களில் ரசூல்மார்கள் என்று ஒரு 313 பேர் இருக்கிறார்கள். அந்த 1,24,000 பேர்ல 313 பேர் தனித்தன்மை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நபியாகவும் ரசூலாகவும் இருப்பார்கள், நபியாகவும் இருப்பார்கள், அதற்கு மேல் ரசூலாகவும் இருக்கிறார்கள். MBBS படித்து MD படிக்கிற மாதிரி உதாரணத்திற்கு. அப்ப நபியாகவும் இருந்து ரசூலாகவும் இருக்கிறார்கள். இருவருக்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்ன என்றால், ஒரு நபி என்றால் தனக்கு முன்னால் வந்த ஒரு ரசூல், ரசூல் இருப்பாங்களா இல்லையா, ஏதோ ஒரு ரசூல் 313, அந்த முன்னால் வந்த ரசூலினுடைய ஷரியா, அவர்களினுடைய மார்க்கம், அவர்களினுடைய கொள்கை, சட்டதிட்டங்கள் எதுவோ அதை அச்சு பிசகாமல் அப்படியே பின்பற்றுவதுதான். நபிமார்களுக்கென்று ஒரு புதிய சட்டதிட்டங்கள் வராது, நபிமார்களுக்கென்று புதிய சட்டதிட்டங்கள் கிடையாது, அவர்களுக்கென்று புதிய கொள்கைகள் வகுக்கப்படாது, புதிய ஃபிக்குகள் சட்டங்கள் உருவாக்கப்பட மாட்டாது. முன்னால் தனக்கு முன்பு கடந்து சென்ற ஒரு ரசூல் இருந்திருப்பார்களே, ஆனால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். அல்லாஹ்விட்டேருந்து வகை வரும், அந்த நபி சொன்னதை பின்பற்றுங்க, ஏன்னா இல்லைன்னா ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லி அனுப்புவானே தவிர புதிய சட்டங்களை கொண்டு வர மாட்டான். நபிமார்களுக்கு புது சட்டங்கள் என்பது இல்லை, புதிய கொள்கைகள் என்பது அவர்களிடத்தில் இருக்காது. ஆனால் ரசூல்மார்கள் என்று சொன்னால் முந்தைய நபிமார்களிடம் இருந்த கொள்கைகள் அப்படி இருக்கவும் செய்யலாம், அந்த கொள்கைகளில் பலதை மாற்றவும் செய்யலாம், அல்லது சிலதை மாற்றவும் செய்யலாம். அவைகளோடு புதிய சட்டங்களும் இணையும். புதிய சட்டங்கள், புதிய சட்டங்களை எல்லாம் கொண்டு வருவான். ஏதாவது ஒரு சட்டமாவது மாறி இருக்கும், புதிய சட்டங்கள் வந்திருக்கும். இதுதான் ரசூல்மார்கள். இந்த ரசூல்மார்களிலேயே 25 நபிமார்களை ரசூல்மார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவர்களில் இந்த 25 பேரில் தேர்வு மிக்கவர்கள், வலிமை மிக்கவர்கள் என்று 5 பேர் உலுல் அஸ்ம், மிக திட உறுதி கொண்டவர்கள் என்று தனித்தன்மை வாய்ந்த 5 பேரை குறிப்பிடுகிறது குர்ஆன், ஹதீது குறிப்பிடுகிறது. அந்த 5 பேர் சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம், சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம், கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 அந்த 1,24,000 பேரில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் 313. அந்த 313இல் இந்த 5 தேர்வு செய்யப்படுகிறார்கள்.
இந்த ஐவரிலும் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான், ஹாத்தமுர் ருசுல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுர் ருசுலி வல் அம்பியா, எல்லா இறை தூதர்களுக்கும் லீடராக இருக்கிறாங்க. அவங்க தான் லீடர். இது ஒரு அடிப்படை விஷயத்தை நாம் முன்வைத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த நபிமார்களில் இன்றைய தினம் நாம் பேச இருப்பது சையதுனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், 2 நபிமார்களினுடைய வரலாறுகள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்ன மாதிரி லிகுல்லி கௌமின் ஹாத், ஹாத்ண்டா நேர்வழி காட்டக்கூடிய ஒரு நபின்னு அர்த்தம். ஹூதுண்டா ஒரு நபியினுடைய பெயர். ஒவ்வொரு எல்லா கூட்டத்திற்கும் ஒரு நபியை நாம் அனுப்பியிருக்கிறோம். அப்போ இதிலிருந்து என்ன விளங்குறோம் அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு தனித்தனி நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. நம்ம கருப்பர்களை எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு நபி வந்திருக்கிறாங்க. தமிழ் மண்ணிலும் நபி வந்திருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்ததே தமிழ் மண்ணில் தான். எனவே இப்படி ஒவ்வொரு நபியை நாம் எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு சமூகத்திற்காக அவங்க வந்திருக்கிறாங்க, ஒவ்வொரு ஏரியாக்குன்னு வந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்த்து அவர்கள் மட்டும்தான் உலக மொத்தத்திற்கும் நபியாக அனுப்பப்பட்டவர்கள். காஃபத்தல் லின்னாஸ், எல்லா மக்களுக்கும் இறை தூதராக அனுப்பப்பட்ட ஒரே நபி நமது கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே. எனவே ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட சமூகத்தின் பெயர் ஆத், ஆது சமூகம் என்று அதற்கு பெயர். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஷாலஹ், அவர்களுடைய தந்தை அர்ஃபக்ஷத். இதெல்லாம் வரலாற்று குறிப்பில் பெரிய விஷயம். நம்ம அத்தாட யாருன்னு கேட்டாலும் நமக்கு தெரியுது, கஷ்டமாக இருக்குது. நம்ம அத்தாவை பேர சொல்லிவிடுவோம், அத்தாட கேட்டால் யார். ஆனால் நசபுகளை படித்து வைத்திருப்பது சுன்னத்து. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 5-6 தலைமுறையாவது தெரியணும். ஏன்னா அதெல்லாம் வரலாற்று செய்திகள். அரபுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், அவங்கள்ட்ட ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அவங்க குறைந்தபட்சம் 10 நசபை சொல்லுவாங்க. தன்னுடைய அத்தா, அத்தாவுடைய அத்தா, அத்தாவுடைய அத்தா, அப்படி அந்த குழந்தைகளும் சொல்வர். இப்படி ஒரு பழக்கம் அவர்களிடத்தில் இருக்கிறது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய ஒரு விஷயம். தன்னுடைய குடும்ப பாரம்பரியம் எத்தகையது என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து வைக்க வேண்டும். அவர்களுடைய வரலாறுகளினுடைய குறிப்புகளை அந்த சமூகம் விளங்கி வைத்திருக்க வேண்டும். தனது சமூகத்தினுடைய, தனது குடும்பத்தினுடைய வரலாற்றை, அதனுடைய கடந்த கால நிகழ்வுகளை தெரியாத ஒருவர் ஒரு சாதனையையும் புரிய முடியாது என்பதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. உங்களினுடைய பிள்ளைகளுக்கு நசபுகளை சொல்லிக் கொடுங்கள் என்று. இப்போ நமக்கெல்லாம் இப்போ கேட்டால் சொல்ல முடியுமா? சில வீடுகளில் நசபுகளை வச்சுருக்கிறாங்க, எழுதி வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் விதிவிலக்காக ஒரு 10 பேரை சொல்லுவாங்க. பெரும்பாலானவர்கள் எடுத்துக்கொண்டால் அத்தா, அத்தாவுடைய அத்தா, அதோடைய ஸ்டாப் ஆகிடும். எல்லை பார்டர் முடிஞ்சுது, அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு தெரியாது. ஆனால் அதிலே பல செய்திகள் இருக்கிறது. ஏன் அந்த நசபை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது என்பதெல்லாம் தனி செய்தியாக, தனி தலைப்பாக அது அமையும். ஆக இங்கே ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஷாலஹ், அவர்களுடைய தந்தை அர்ஃபக்ஷத், அவர்களுடைய தந்தை சாம், அவர்களுடைய தந்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கலாம். இப்போ ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அந்த வரலாற்றை, அவர்களுடைய அந்த வம்ச தொடரை நாம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். இது இப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றுகளில், வரலாறு என்பது ஆய்வாளர்கள் மிகப்பெரிய தேடலை கொண்டவர்கள். லேசு மாசா இல்லை, எப்படியெல்லாம் தேடி இருக்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். குதிரை, இந்த குதிரை அசை போடும் பிராணியா இல்லையா? ஆடு அசை போடும் பிராணி, மாடு அசை போடும் பிராணி, ஒட்டகம் அசை போடும் பிராணி. குதிரை அசை போடும் பிராணியா இல்லையா என்று ஒரு கேள்வி எழுந்தது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதை ஆய்வு செய்கிறார்கள். இந்த ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டது என்ன செஞ்சா தெரியுமா? குதிரைகள் கட்டப்பட்ட லாயத்தில் 40 நாட்கள் படுத்தாங்க. தேடல்கள் என்பது லேசாக நடக்கவில்லை. இன்னைக்கு நம்ம புக்கில் வந்துருச்சு, லேசாக படிச்சுட்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆய்வாளர்கள் சாதாரண ஆய்வாளர்கள், பரிசுத்தமானவர்களாக இருந்தார்கள். சரியான தகவல்களை, ஒழுக்கமான தகவல்களை, பிசிறில்லாத தகவல்களை இந்த சமூகத்திற்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் பெருமக்கள். 40 நாட்கள் குதிரைகளினுடைய லாயத்தில் படுத்து கிடந்து தூங்காமல் பார்த்து கொண்டே இருந்தார்கள். குதிரை அசை போடுகிறதா இல்லையா? ஏன்னா பெரும்பாலும் இரவு நேரத்தில் தான் அசை போடும்.
சாப்பிட்டதெல்லாம் கக்கி அசை போடுறது. என்னது அசை போடுறதுன்னா அது சாப்பிட்ருக்கிறது கக்கும், வாய்க்கு எடுத்து திருப்பி அசை போட்டு சவைச்சு என்ன செய்யும், உள்ள தள்ளும். இது அசை போடுதல். இந்த குதிரை அசை போடுகிறதா இல்லையா என்பதை அவதானிப்பதற்காக 40 இரவுகளை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை எடுத்துக்கொண்டு, ஏன்னா அது சம்பந்தமான சில ஃபிக்ஹ் மசாலாக்கள் பிரச்சனை அன்றைய காலத்தில் உருவானது. அதற்கு ஒரு தீர்வு காண்பதற்காக நேரடியாகவே களத்தில் இறங்கி அந்த குதிரை அசை போடக்கூடியது தான் என்று தீர்மானித்தார்கள் இமாம் ஷாஃபி. குதிரை அசை போடும் பிராணியில் உட்பட்டது என்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சங்கைக்குரிய பெருமக்களே, அதுபோன்று ஒரு தாயினுடைய வயிற்றில் ஒரு குழந்தை எவ்வளவு காலம் அதிகபட்சமாக இருக்கலாம்? இன்னைக்கு எல்லாமே ட்ரெண்டு மாறி போயிடுச்சு, இன்றைய காலத்துக்கு சரி. ஆனால் ஒரு பாதுகாப்பான முறையெல்லாம் குழந்தை வளர்க்கப்படலை. வயிற்றில் வளரக்கூடிய எல்லாம் இன்ஜெக்ஷனில் தானே வளருது, எல்லாம் இன்ஜெக்ஷனில் தான். அன்றைய காலத்தில் அதெல்லாம் கிடையாது. பிரசவம் என்று சொன்னாலே வீடுகளில் தான் நடக்கும். ஆக ஒரு தாயினுடைய வயிற்றில் குழந்தைகள் எவ்வளவு காலம் இருக்க முடியும் என்பதை ஆய்வு செய்கிறார்கள். அவர்களுக்கு அதிகபட்சமாக எவ்வளவு காலம் இருக்கலாம், அவ்வளவு அதிகபட்சமாக எவ்வளவு காலம் இருக்க முடியும் என்று. ஆனால் அவ்வளோ காலம் இருந்தது ஆகணுங்கிறதுல இருக்கலாம் என்றால் எவ்வளவு காலம் இருக்கலாம் என்றால் 4 வருஷம் இருக்கலாங்கிறாங்க. ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றில் 4 வருட காலம் இருப்பதற்கு வாய்ப்புண்டு என்று குறிப்பிடுகிறார்கள். இன்று ஆய்வாளர்கள் அதை அங்கீகரிக்கிறார்கள். எப்போ சொல்லப்பட்டது? ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டில் சொல்லப்பட்டது. 1300 வருஷம் ஆகிவிட்டது. 1300 வருஷத்துக்கு பிறகு இன்றைய மருத்துவர்கள் அதை அங்கீகரிக்கிறார்கள். அவ்வளவு பெரிய ஆய்வு. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இமாம்கள் அப்படி பார்த்து பார்த்து தந்த தகவல்களை தான் நம்ம ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை படித்து உங்களிடத்துல நம்ம என்ன செய்யணும், கொட்டுறோம். அப்போ நாங்கள் பார்க்கறதுக்கே ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்குதுன்னு சொன்னால், இதை தேர்வு செய்து அவர்கள் எழுதுவதற்கு எவ்வளவு பெரிய சிரமப்பட்டிருப்பார்கள். இந்த வரலாறுகள் எப்படியெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். அப்படி வரலாற்று பாதுகாப்பு நிகழ்வு தான் இது. இந்த இஸ்லாமிய அற்புதமான வரலாற்றினுடைய பாதுகாப்பு நிகழ்வாகவே இதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஏனெனில் ஒரு காலம் கடந்து போனால் இதை பற்றிய தகவல்கள் இந்த சமூகத்திற்கு எதுவுமே இல்லாமல் போய்விடுமோ என்று அச்சுறுத்தப்படும் ஒரு காலம் இது. தகவல்கள் அழிக்கப்படக்கூடிய காலம் இது. எனவே இதை பாதுகாத்து வைப்பது என்பது பெரிய இபாதத் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்காக பாடுபடக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ஒரு சிறந்த வணக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆக இந்த நசபு என்பது, இந்த வம்ச தொடர் என்பதும் ஒரு வரலாற்றிலே ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது. இந்த வம்ச தொடர் குறித்து அது குறித்தே சில கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க இமாம்கள். ஏன் இந்த வம்சத்தொடர் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் பிரிகிறது என்றெல்லாம் அது குறித்தே பெரிய ஆய்வுகளை நடத்தியிருக்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, செய்தனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சத்தொடரில் தான் செய்தனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்ட சமூகம் ஆது சமூகம். இனி 1,24,000 நபிமார்கள் வந்த பொழுதிலும் 4 நபிமார்கள் மட்டுமே அரபுகள். அப்போ இதில் என்ன விளங்குறோம்? பிற நபிமார்கள்லாம் அரபு அல்லாதவர்களுக்கு வந்திருக்கான்னு விளங்கிட்டோமா இல்லையா? 4 நபிமார்கள் தான் அரபிகள். அந்த 4 நபிமார்களில் முதலாவது நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட அரபி அல்ல. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதல் அரபி, நபிமார்களில் முதல் அரபி. அரபியை தாய்மொழியாக கொண்டவர்கள். இரண்டாவது இன்று நாம் பேச இருக்கக்கூடிய இன்ஷா அல்லாஹ் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாவது. மூன்றாவதாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். நான்காவதாக அபூதர் அவர் ரதியல்லாஹு தஆலா பார்த்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்லிட்டு 4வது உங்களுடைய நபி என்று தன்னை சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை சொல்றாங்க. இந்த 4 நபிமார்கள் தான் அரபிகளிலே வந்திருக்கிறாங்க. அப்போ 1,24,000 பேர்ல 4 நபி தான் அரபிகள்னா, மற்றவங்கள்லாம் வேறு வேறு மொழிகளுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை புரிய முடிகிறது. வேறு வேறு சமூகத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிய முடிகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆனால் இன்னொன்று இந்த இடத்துல நம்ம குறிப்பிடணும். சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அபுல் அரப், அரபுகளின் தந்தை என்ற பெயர் இருக்கு. ஆனா இந்த 4 பேரில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லப்படவில்லை.
ஆனால் அவங்களுக்கு பேர் என்ன? அபுல் அரப், அரபுகளினுடைய தந்தை. என்ன விஷயம்? அப்படியானா இவங்க ஏன் அந்த லிஸ்ட்ல வரல? அரபுகளினுடைய தந்தை என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் அந்த 4 பேரில் அரபு நபிமார்களில் இடம்பெறவில்லை என்று கேட்டால், அவர்கள் அடிப்படையில் அரபி அல்ல. அவங்க இப்ராஹிம், அந்த செய்தி நம்ம பின்னால் சொல்லுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனாரை தூக்கி கொண்டு ஒரு இடத்துல விட்டுட்டு போனாங்க. அந்த வரலாற்று தெரியும் நமக்கு. ஹஜ்ஜை நம்ம நெருங்கி வர்றோம். அந்த காலத்தில் அது சொல்லப்படும் ஜும்மாக்களில் எல்லாம். அந்த தியாக திருநாளை பற்றி பேசப்படும். அப்படி அவர்கள் அங்கே தங்கியிருக்கும் பொழுது ஒரு அரபு குழு அந்த பகுதிக்கு வந்தாங்க. அது வரைக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அரபி பேசினது இல்லை, அரபு பேசல. அதுக்கு பிறகுதான் அந்த அரபுகள், ஜுர்ஹும் என்று சொல்லக்கூடிய அந்த கிளையினர், அந்த கோத்தினர் இங்கே தங்கினாங்க. தங்கி என்ன செஞ்சாங்க? அவங்க அந்த மக்கள் அப்போதான் மக்கா உருவாகுது. அந்த மக்கள்லாம் அந்த பகுதியில் உருவாகிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குக்கு பிறகு மக்கள் உருவாக ஆரம்பித்தார்கள். அவர்களின் மூலமாகத்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரபியை படிச்சுட்டாங்க. ஆனால் அரபுகளினுடைய தந்தை என்று பெயர் வருவதற்கு என்ன காரணம் என்றால், அரபுகளினுடைய அந்த இலக்கியத்தை தேர்வாக பேசினாங்க. ரொம்ப அற்புதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் தாய்மொழி அவங்களுக்கு தமிழாக இருக்காது, வேறு மொழியாக இருக்கும், வேறு மொழி இருக்கும். ஆனால் நம்ம பேசுகிறத விட அவங்க நல்லா பேசுவாங்க. சில பேருக்கு தாய்மொழி இங்கிலீஷாக இருக்காது, ஆனால் தாய்மொழி தமிழாக இருக்கும். சில பேர் நான் பார்த்துருக்கிறேன், இங்கிலீஷ்காரன் கூட அப்படி பேச மாட்டான். நம்ம சொல்லுவோம், இங்கிலீஷ்காரன் தோற்றுருவான் போல இருக்கப்பா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அவ்வளவு அழகாக பேசுவார்கள். அதற்கென்று படித்து, அதுக்கென்று பிராக்டிஸ், பயிற்சிகளை எடுத்து பேசுபவர்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு இலக்கிய தன்மை வாய்ந்தவர்களாக இருந்ததின் காரணத்தினால் அபுல் அரப், அரபுகளினுடைய தந்தை என்று பெயர் அதனால் தான் அவர்களுக்கு வந்ததே தவிர அவர்கள் அடிப்படையில் அரபியாக இருக்கவில்லை என்பதை விளங்கிக் கொள்வோம். 4 நபிமார்களில், அரபு நபிமார்களில் ஒருவர் சையதுனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். இவர்கள் வாழ்ந்த பகுதி எது என்பதை போது கிட்டத்தட்ட யமன், இன்னைக்கு யமன் இருக்குல்ல, அந்த பகுதியில் தான் ஒமான் இருக்கு. ஒமான், அந்த ஒமான்ல இருந்து ஹத்ரமவுத், பிரபல்யமான ஏரியா. ஹத்ரமவுத்துங்கிறது ஒரு பிரபல்யமான ஏரியா. இன்னைக்கு யமனில் இன்னைக்கு சண்டை நடந்துட்டு இருக்குல்ல, ஆனால் அந்த ஹத்ரமவுத் பகுதியில் சண்டை இல்லை. அந்த ஏரியா பெரிய பல அறிஞர்கள், பெரும் மார்க்க விற்பனர்கள் தோன்றிய பகுதி ஹத்ரமவுத். இன்னைக்கு பல கிதாபுகள் அங்கிருந்து உருவாச்சு. பெரிய ஆய்வாளர்கள் உருவான பகுதி ஸல்லல்லாஹு உம்மத்தில். இப்போ ஆக இந்த காலத்தில் உருவான அந்த பகுதி ஹத்ரமவுத். இந்த ஏரியா தான் பைன ஒமான் வ ஹத்ரமவுத், அந்த பெட்வீன் ஒமானுக்கும் அந்த ஹத்ரமவுத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த ஆது சமூகத்தினர் முத்தல்லா என்ற அந்த ஏரியாவில் முகீத் என்ற ஒரு ஓடை, பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கில் வசித்து வந்தாங்க. இதுதான் அவங்களுடைய ஏரியா என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். இவங்களுடைய தனி சிறப்பை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரம ذاتில் இமாத் அல்லதி லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அல்லாஹ்வினுடைய இந்த வசனம் சூரத்துல் ஃபஜ்ரில் ரொம்ப அழகாக சொல்லி காட்டுவான். காரிகள்லாம் இதை ஓதுனன்னு சொன்னால் கேட்குறதுக்கு ரொம்ப இன்பமாக இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு அற்புதமாக குறிப்பிடுறான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத், நாயகமே உங்களுடைய ரப்பு இந்த ஆது சமூகத்தாரை என்ன பாடுபடுத்தினான் என்பது உங்களுக்கு தெரியும் தானே, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆது சமூகத்தார் வாழ்ந்த காலம் எது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலம் எது, இங்கெல்லாம் நிறைய ஆய்வுக்குரிய விஷயங்கள். இப்போ நம்ம கேட்குறோம், ஒரு ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால் இப்படி நடந்தது நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு நம்ம கேட்டால், ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வை நாம் குறித்து இதை நீங்கள் பார்க்கலையா, இப்படி நடந்தது உங்களுக்கு தெரியத்தானே செய்யும் அப்படின்னு கேட்டால் நமக்கு என்னடா இது, நம்ம 500 வருஷத்துக்கு முன்னால் நாமும் இல்லை, நம்ம அத்தாவும் இல்லை, அத்தாட அத்தாவும் இல்லை, அத்தாட அத்தாவும் இல்லை நம்ம சொல்லுவோம். ஆனால் பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்வை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்குறான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத், உங்களுடைய ரப்பு இந்த ஆது சமூகத்தாரை எப்படி புரட்டி எடுத்தான் என்பதை நீங்கள் பார்க்கத்தானே செய்தீர்கள் என்று குறிப்பிடுகிறான். நீங்க பார்க்க இல்லையா, பார்த்தீங்கல்ல என்று அல்லாஹ் கேட்கிறான். சரி, அது தனி தலைப்பு, நம்ம அதுக்குள்ள நுழைய விரும்பல. ஏன் அல்லாஹ் இப்படி சொன்னான்னா அது ஒரு பெரிய இலக்கியம், அதில் ஆய்வுகள் இருக்குது, பல்வேறு கருத்துகள் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே நாம் சொல்ல வந்தது,
அந்த ஆது சமூகத்தார் எப்படிப்பட்டவர்கள்னா இரமதாத்தில் ஐமாத், இரம் என்ற ஊரை உடையவர்கள். அந்த அவங்க இரம் என்ற ஊர், தாத்தில் ஐமாத் பிரம்மாண்டமான தூண்கள், லேசு மாசான பில்டிங்ஸ் இல்லை. அவங்க உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த நகரம் இருக்கிறதே மிக பயங்கரமானது, அற்புதமானது. அல்லதீ லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், இந்த கௌமை மாதிரி, இந்த ஆது சமூகத்தாரை மாதிரி வேறு யாரும் படைக்கப்படவில்லைங்கிறான் அல்லாஹ். இது வரைக்கும் கிடையாது. அவ்வளவு வலிமை, அவ்வளவு வலிமையை கொடுத்திருந்தான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், இப்போ நம்ம பார்க்கலாம், அந்த குழந்தைகள் இந்த கடற்கரையில் போனால், ஆற்றங்கரையில் போனால், இப்படி தோண்டி மண்ணை தோண்டி மணல் வீடு கட்டும், கோட்டை கட்டும். நான் வீடு கட்டிருக்கிறேன், அது கட்டிருக்கிறேன், ஓட்டை போட்டு ஜன்னல் வச்சு இந்த மாதிரி மணல் வீடுகள் கட்டுவதை பார்க்கலாம், மணல் கோட்டைகளை கட்டுவதை பார்க்கலாம், மணலிலே மிருகங்களை செய்வதை பார்க்கலாம் இல்லையா, மண்ணை தோண்டுவது. ஆனால் ஒரு மலையை தோண்ட முடியுமா? அவர்கள் கையால் மலையை தோண்டுவார்கள். என்ன சக்தி! நம்ம பாம்ஸை வச்சு உடைக்கணும், பெரிய சுத்தியில் வச்சு அடிக்கணும், கடப்பாறையை வைத்து உடைக்க வேணும், அது லேசாக உடையாது. மலைகளை மண்ணை தோண்டுவது மாதிரி மலைகளை குடைந்து குடைந்து வீடுகளை அமைத்துக் கொள்வார்கள். அதில் பதுங்கு குழிகள் எல்லாம் வைத்திருந்தார்கள். அதெல்லாம் வரலாற்றிலே, ஹதீதுகளிலே, குரானிலே இது இடம்பெறுகிறது. பதுங்கு குழிகள் வரைக்கும் உள்ளே வைத்திருந்தார்கள், தனி பாதுகாப்புக்கென்று. அப்படி அற்புதமான கட்டிடங்களை அவர்கள் உருவாக்கினார்கள். வெளியிலும் அற்புதமான கட்டிடங்கள். இரமதாத்தில் ஐமாத், பிரம்மாண்டமான தூண்கள். அல்லாஹ் பிரம்மாண்டமான தூணுன்னு சொல்றதா எப்படி இருக்கு நீங்க யோசிச்சுக்கிடணும். நமக்கு ஒரு பிரம்மாண்டம்னா ஒரு பெருசு, இறைவனை பிரம்மாண்டமான தூண் இமாத் அப்படின்னு குறிப்பிடுகிறான். அப்படிப்பட்ட அற்புதமான மாளிகைகளுக்கு சொந்தக்காரர்கள். இதெல்லாம் இப்படிப்பட்டவர்களுடைய நிலையெல்லாம் என்ன ஆயிடுச்சு? அவ்வளவு வலிமை, அவ்வளவு சக்தி, அவ்வளவு ஆற்றல், அவ்வளவு குவத். இப்படிப்பட்ட ஆற்றலும் சக்தி படைத்தவர்களையும் உங்களுடைய ரப்பு என்ன பாடுபடுத்தினான் என்பது உங்களுக்கு தெரியும் தானே நாயகமே என்று கேட்கிறான். என்றால் இங்கே உள்ள படிப்பினை நாம் உணரணும். அவங்களே அன்ன பாடுபட்டால் நம்ம என்ன பாடுபடுவோம்? அமைச்சர்களே அன்ன பாடுபடுறாங்கன்னா நம்மெல்லாம் என்ன ஆத்துறோம் அப்படி நம்ம யோசிப்போமா இல்லையா? அவங்களையே போட்டு புரட்டி எடுக்கிறாங்களே, அந்த சோதனை இந்த சோதனைலாம் அப்படிலாம் வரும் பொழுது இப்போ நமக்கெல்லாம் வந்து நம்ம தாங்குவோமா? அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட வலிமையான சமூகத்தை என்ன பாடுபடுத்தினான் உங்களுடைய ரப்பு என்று கேட்பதில் இருந்தே அவர்கள் எவ்வளவு பெரிய வலிமையாக இருந்திருக்கிறார்கள். லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், எந்த ஊரிலேயும் அது போன்று யாரும் படைக்கப்படவில்லை. அப்படி வலிமையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான் என்று அவர்கள் குறிப்பிடுறாங்க. இதில் ஒரு தகவல் இருக்கு. இந்த இரம், இந்த ஊரை பற்றி சில அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. ஆனால் அது உறுதிப்படுத்தப்படாத செய்தி. உறுதிப்படுத்தப்படாத செய்தியாக இருந்தாலும் அதற்கு கீழே ஒரு தகவல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக அந்த தகவலை நான் சொல்கிறேன். சில அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க, இரம் என்பது ஒரு நகரம், அதில் கருத்து வேறுபாடு இல்லை, ஒரு ஊர். அதில் அந்த ஆது சமூகத்தினர் வாழ்ந்து வந்தார்கள் என்பதிலேயும் கருத்து வேறுபாடு இல்லை. கருத்து வேறுபாடு எங்கே வருகிறது என்று சொன்னால், அந்த இரம் என்ற ஊர் ஒரு இடத்தில் இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு ஊர் நாட்டில் இருக்கும், இன்னொரு நாட்டில் அந்த ஊர் அப்படி போயிடும். அது சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. இப்போ உதாரணமாக இந்த ஐயம்பேட்டை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது, நாளைக்கு கர்நாடகாவில் இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் வந்து ஆந்திராவில் இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் யூபியில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இதை நாம் அங்கீகரிக்க முடியுமா என்றால் அங்கீகரிக்க முடியாது. ஆனால் இது சாத்தியம் இல்லாத ஒன்றா என்றால் இல்லை, சாத்தியமான ஒன்று, சாத்தியமான ஒன்று. இப்போ உதாரணமாக சில இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் ஹாங்காங் போயிருக்கும்போது ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயினாங்க. நம்ம ஹோட்டலில் மேலே ஏறியாச்சு, கடைசி மாடிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ நமக்கு எதுவும் தெரியாது, சும்மா கூட்டிகிட்டு போகிறாங்க பார்க்குறதுக்குன்னு சொல்லி நேராக ஹோட்டலில் போய் உட்காந்துட்டோம். பிஸ்கெட்டு டீ என்னமோ ஆர்டர் கொடுத்து உட்காந்துருக்குறோம். இப்படி உட்காந்து கொண்டு இருக்கும் பொழுது ஹஸ்ரத் அந்த பாருங்க அப்படின்னாங்க. என்னப்பா அப்படின்னு, அந்த பில்டிங்கை பாருங்களேன் அப்படின்னாங்க. ஆமாம், எப்படி இருக்குது? என்ன பச்சையும் அந்த பக்கம் சிகப்பு இந்த மாதிரி இப்படி இருக்குது. இருக்குல்ல, சரி சாப்பிடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஹஸ்ரத் அந்த பில்டிங்கை கொஞ்சம் பாருங்கன்னா, பில்டிங்கை காணலை. என்ன ஆச்சுப்பா பில்டிங் என்னாச்சு? நேரம் மின்னு காணமே அப்படின்ட்டு. இந்த பக்கம் இருக்குது பாருங்கன்னு பார்த்தா பில்டிங் இங்கே இருக்குது. இது எப்படி சாத்தியமானது? என்ன இந்த பில்டிங் இங்கே தானே பார்த்தேன், இப்படி வந்தது அப்படின்னு கேட்டேன். நாம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த ஹோட்டல் சுழலும் ஹோட்டல், இது சுழல். அதான் முதலாவது நான் பார்க்குறேன். அப்போ தான் இப்போ நிறைய வந்துடுச்சு.
சுழலும் ஹோட்டல், அந்த மேல் மாடி மாத்திரம் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் மெதுவாக சுற்றுது, நமக்கு சுற்றுறதுலாம் தெரியல, நம்ம சாதாரணமாக இருக்க மாதிரி இருக்குது, இப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்குது, பார்த்தா அது சுற்றிக்கிட்டே இருக்குது. இது ஒரு மனிதனால் உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால், நகரங்களை மாற்றி அமைக்கும் ஒரு சூழல் இந்நாட்டில் இருக்கிறதா என்றால், ஆன்மீகம் பேசக்கூடியவர்கள் அப்படி ஒரு நகரம் இருக்குதுங்கிறாங்க. அது வேற தலைப்பு, அது வாய்ப்பு கிடைத்தால் அந்த தலைப்பில் நம்ம பேசுவோம். இறைவனுடைய வலிமையான அந்த சக்தி, அவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும் முகமாக அப்படி ஒரு ஊர் இருக்கிறது என்று அதற்கு பெயரையும் அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இங்கே சொல்லப்படக்கூடிய இந்த நகரம் அல்ல என்று அவங்க சொல்றாங்க. இந்த இரம் அப்படி அல்ல, இரமும் அப்படிப்பட்டதுதான். ஒரு உலகம் முழுவதும் சுற்றி சுழலக்கூடிய ஒரு நகரம் என்று சொல்வது ஏற்புடையது அல்ல என்பதுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து என்றாலும், எனவே இப்படி ஒன்று இருக்க முடியுமா முடியாதா என்று ஒரு கேள்வி எழுந்தால் முடியும் என்பதுதான் சரியான விடையாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிடுகிறேன். சங்கைக்குரிய பெருமக்களே, இனி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு பேசப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் வரை எல்லோரும் இஸ்லாமியத்தில் தான் இருந்தாங்க. அந்த வரலாறு பேசப்பட்டிருக்கிறது. எல்லாருமே இஸ்லாமியத்தில் தான் இருந்தார்கள். யாரும் என்ன செய்யல, சிலை வணக்கம் புரியவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் தான் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பாக இந்த சிலை வணக்கம் துவங்கியது. அதுவரைக்கும் ஏறக்குறைய 10 நூற்றாண்டுகள் இருந்ததாக ஹதீது சொல்லி காட்டுகிறது. இந்த 10 நூற்றாண்டு காலத்தில் சிலை வணக்கம் அறவே நடக்கவில்லை என்பதுதான் உறுதியான கூற்று. எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அதற்கு பிறகு அவர்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்தவர்களை தவிர. அந்த இருந்தவர்கள் எத்தனை பேருங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்குது. பெரும்பாலான அறிஞர்கள் 80 பேருங்கிறாங்க, அவங்களுடைய மனைவிமார்கள். ரைட், ஓகே. அவர்களை தவிர மற்ற எல்லோரும் அழிக்கப்பட்டு போனார்கள். அப்படி அழிக்கப்பட்டதற்கு பிறகு உலகத்தில் வாழ்ந்தவர்கள் முஸ்லிம்கள் மாத்திரமே. அந்த இருந்தவங்க அவங்க மட்டும்தான் இருக்காங்க. அல்லாவை ஏற்றுக்கொண்டு சிலை வணக்கம் புரியாதவர்கள் இருந்தாங்க. அதற்கு பிறகு ஒரு அடுத்த சிலை வணக்கம் உருவானது யாருடைய காலத்தில் என்று சொன்னால், இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில். திருப்பி ஷைத்தான் கொண்டு வந்துட்டான் உள்ள. மீண்டும் என்ன செய்தான், மனிதனால் உருவாக்கப்பட்ட, அவனுடைய கைகளால் உருவாக்கப்பட்ட ஒன்றையே அவனே கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தான். இது எப்படி பொருந்தும்? இறைவன் நம்மை படைக்கிறான், நாம் இறைவனை படைக்கிறோம் என்றால் இது எப்படி அது சரியானதாக முடியும்? இது அடிப்படைக்கே மாற்றமான ஒரு விஷயம். எனவே நாம் கடவுளை படைக்க முடியாது, கடவுள்களை நாம் படைக்க முடியாது, இறைவனை படைக்க முடியாது. மனிதன் படைக்கப்பட்டவன், மனிதன் படைப்பாக இருக்கிறான். எனவே மீண்டும் சிலை வணக்கம் என்பது உருவானது இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஷைத்தானால் உருவாக்கப்பட்டது. அதற்கு சில மக்கள் பழியானார்கள். அப்படி பழியானது போது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஒருபோதும் இந்த காரியத்தை நீங்கள் செய்யாதீர்கள். உங்கள் ரப்பை நீங்கள் வணங்குங்கள், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் எதையும் நீங்கள் வணங்கக்கூடாது. அவன்தான் அனைத்தையும் படைத்தவன். அல்லாஹ்விற்கு பிடிக்காத விஷயங்களில் மிக மோசமானது இந்த அவனுக்கு எதிராக மற்றொன்றை வணங்குவதுதான் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். சூரியனை வணங்குவீர்களா, சந்திரனை வணங்குவீர்களா, பூமி மாதா என்று இந்த பூமியை நீங்கள் வணங்குவீர்களா, காற்றையும் நெருப்பையும் நீங்கள் வணங்குவீர்களா, கல்லையும் கரடுகளையும் நீங்கள் வணங்குவீர்களா? யாரும் வணக்கத்திற்குரியவர்கள் அல்ல அல்லாஹுவை தவிர என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் மிகவும் போராடினார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப மென்மையாக பேசினாங்க. ஆனால் இவங்களோட உடம்பும் அந்த சிந்தனையும் வலிமையானது, கடும் வலிமை உடையவர்களாக இருந்தாங்க. தோற்றத்திலையும் அப்படி இருப்பாங்க, ஆஜானுபாகமான தோற்றம். ஏன்னா இவங்களை போல வேற யாரையும் அல்லாஹ் படைக்கலன்னு சொல்றான். நெடு என்று வளர்ந்திருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நல்ல வலிமையும் ஆற்றலையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். அல்லாஹ் சொன்னான், வஇலா ஆதின் அகாஹும் ஹூதா. அந்த ஆது சமூகத்திற்கு அவருடைய சமூகத்திலிருந்து அவர்களுடைய சகோதரர் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினோம். வேறொரு சமூகத்தில் நம்ம கொண்டு வரல. வேற எங்கேருந்தா வந்தான் அவங்களாம் முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? எங்களுக்கு எங்க மொழி பேசக்கூடியவர் முதலமைச்சர், அதெல்லாம் நடக்குமா இல்லையா? இதே மாதிரி மக்கள் பேசிவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுடைய சமூகத்திலிருந்து அந்தந்த சமூகத்திலிருந்து அந்தந்த நபியை உருவாக்கினான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆது சமூகத்தில் இருந்து தான் நாம் என்ன செய்தோம், அனுப்பினோம். அப்படிதான் அவர்களை நாம் அனுப்பினோம். அவங்க சொன்னாங்க, அவர்கள் எவ்வளவோ போதித்தார்கள். யா கௌமி லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா இன் அஜ்ரிய இல்லா அலல்லதீன ஃபத்ரனி. நான் உங்கள்கிட்ட ஏதாவது கேட்குறேன்னா
உங்கள்கிட்ட ஏதாவது நான் எதிர்பார்க்கிறேன்னா சத்தியத்தின் வழியில் நீங்கள் வாங்க. நாங்கள் அடையக்கூடிய சோனத்தை நீங்கள் அடைய வேண்டும். இறைவனுடைய தண்டனைக்கு நீங்கள் ஆட்பட்டு விடக்கூடாது. இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் நீங்கள் வாழப்போகிறீர்கள்? குறைந்த காலம் வாழப்போகக்கூடிய நீங்கள் எல்லாரும் மரணத்தை சுபித்தே ஆகுவோம் என்பதில் கருத்து வேறுபாடு யாருக்கா இருக்கா? யாருக்கும் இல்லை. எல்லாரும் இறந்து போக போகிறோம். இறந்து போனதற்கு பிறகு இன்னொரு உலகம் இருக்கிறது என்று சொன்ன பொழுது அவர்கள் நம்ப மறுத்தார்கள். மௌத்தாயிட்ட வேலை முடிஞ்சதுப்பா. என்ன ஹூது நீ புதுசாக வந்து செய்தியை சொல்லிட்டு இருக்கிற? மரணித்து போய்விட்டால் அதற்கு பிறகு இன்னொரு வாழ்வு கிடையாது. அப்படி ஒரு வாழ்வே இல்லை, மறுமை என்பது கிடையாது என்பதில் அவர்கள் உறுதியாக நின்று பேசினார்கள். செய்தினா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுத்தார்கள். இல்லை, இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. இது பரிச்சாத்திய உலகம். இந்த உலகத்தில் நீங்கள் நடக்கக்கூடிய முறையின் பிரகாரம் தான் நாளை மறு உலகத்தில் நீங்கள் தேர்வு பெற முடியுமா அல்லது தேர்வு பெறாமல் போகிறீர்களா என்பதை தீர்மானிக்க முடியும். இது ஒரு எக்ஸாம். இதில் நீங்கள் சரியாக நீங்கள் எழுதணும் என்று அவர்கள் வலியுறுத்தினார்கள். யா கோமி, இதற்காக உங்களை நேர்வழியில் அழைக்கிறதுனால சத்தியத்தின் பக்கம் வாங்க, ஓரிரை கொள்கைக்கு வாங்க என்று நான் அழைப்பதினால் உங்கள்கிட்ட ஏதாவது நான் கூலி கேட்குறேன்னா எந்த கூலி எனக்கு தேவையில்லைப்பா. நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நாளைக்கு நரகத்துக்கு போயிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உங்களை அழைக்கிறேன். இன் அஜ்ரீலா அலல்லதீன ஃபத்ரனி, எனக்கு கூலியை அவன் என்னை படைத்தவன் எனக்கு தருவான். எனக்கான கூலி என்னை படைத்தவிடத்தில் இருக்கிறது. உங்களிடத்தில் நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை. எனவே நீங்கள் சத்தியத்தின் பக்கம் ஆளுங்கள். இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ ரப்பிக்கும், என்னுடைய ரப்பு உங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான். என் ரப்பும் உங்களுடைய ரப்பும் அல்லாஹ் தான். என் இறைவன் உங்களுடைய இறைவன் அல்லாஹ் தான். எனவே அவனின் மீது நான் நம்பிக்கை வைத்தவனாக இருக்கிறேன். மாமின் தாபத்தின் இல்லா ஆஹிதும் பினாசியத்திஹா, எல்லாருடைய அந்த முன்னேற்றி நோமமும் அவன் கையில் தான் இருக்குது. அவன் பிடிச்சிட்டு இருக்கிறான், அவன் நினைத்த மாதிரி நடத்தி விடுவான். எனவே ஒருபோதும் நீங்கள் தப்பும் தவறுமாக நடக்காதீர்கள் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, முடியாது. அவங்க சொன்னாங்க, நாங்கள் கரெக்டாக தான் இருக்கோம், நாங்கள் சரியாக தான் இருக்கோம், நீர் தான் புதுசாக வந்து எதையெல்லாம் சொல்லி எங்களை பயங்காட்டிக்கிட்டு இருக்கிறீரே, அதற்கெல்லாம் நாங்கள் உட்பட மாட்டோம், எங்களுடைய வழி சரியான வழி என்று எப்படியோ சொல்லிவிட்டு கடை சொன்னாங்க, இப்படிலாம் நீங்கள் இருந்தால் அல்லாஹ்வினுடைய தண்டனை உங்களுக்கு வந்து சேரும், அல்லாஹ்வினுடைய தண்டனை வந்து சேரும் என்று சொன்ன பொழுது ஃபம்மா ஆதுன் ஃபஸ்தக்பரு ஃபில் அர்லி பிகைரில் ஹக் வகாலு மன் அஷத் மின்னா குவ்வா. ஹூத், என்ன பயமுறுத்துறீங்களா? எங்களை பயங்காட்டுறீரா? என்ன வேதனை வரும்னு சொல்கிறீங்க? நாங்கள் எப்படி இருக்கோம் பார்த்தீங்கல்ல, என்ன உயரம், என்ன பருமன், எங்கள் கையை பார்த்தீங்களா இல்லையா எப்படி இருக்குது? அடித்தா அப்பிரும், தகர்த்துரும். அடித்த அடியில் மலைகளையும் நாங்கள் உடைச்சிக்கிட்டு இருக்கிறோம். மண் அஷத்து மின்னா குவா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மண் அஷத்து மின்னா குவா, எங்களை விட வலிமையானவர்கள் யார் இருக்கிற அந்த உலகத்தில்? அவங்க பல பேரையும் பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாம் கிட்டத்தட்ட சில இடங்களில் இந்த ஹஜ்ஜுக்கெல்லாம் போகும்போது பார்த்தா இந்த சில கருப்பர்கள் வருவாங்க, நெடுன்னு இருப்பாங்க. இப்போ நிறைய மாறிடுச்சு. முந்தைய காலத்தில் இந்த தொட்டியில் வச்சுக்கிட்டு நிறைய என்ன செய்வாங்க, தவாப் செஞ்சுக்கிட்டே போவாங்க. அந்த கற்பர்கள் சரி உயரமாக இருப்பாங்க. நாங்கள் என்ன செய்யணும், தவாப் செய்யும் பொழுது அந்த கற்போட்ட சட்டை இப்படி பிடிச்சிக்கிடுவோம், மெதுவாக கடன்னு போயிட்டு வந்து தவாப் முடிஞ்சிடும். அப்போ அந்த காலம் 93 ஆரம்ப காலத்தில் போகும்போது அப்படியெல்லாம் இருந்தது. அந்த தோற்றத்தை பார்த்தாலும் அதிகமாக சில சமயங்கள் அவ்வளோ உயரமாக நிற்பாங்க. நாம் அங்கே நெடு தொழுவும் பொழுது பெரிய தூணுக்கு மத்தியில் தொழுகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இப்படி இருக்க, அப்போ அல்லாஹ்வே சொல்கிறேன், லம் யுக்லக்கு மிதுலுஹா ஃபில் பிலாத், இந்த உலகத்தில் அவர்களை போன்று யாருமே படைக்கப்படவில்லை என்று சொல்லும் அளவிற்கு அல்லாஹ் அப்படி படைத்திருந்தான். இன்னும் சொல்ல போனால் இப்படி குட்டன்னு இருக்கிறாங்க சில மக்கள், அப்படி இருக்கிறாங்கல்ல. எத்தனை வகையாக அல்லாஹ் படைச்சினாங்க. அவன் என்ன டிசைன் பண்ணி வச்சிருக்கிறான், பெரிய டிசைனர் அல்லாஹ். அற்புதமான படைப்பாளி, அழகான படைப்பாளி, வகை வகையான படைப்பாளி, கற்பனை திறன், சுபஹானல்லாஹ், அவ்வளவு ஆற்றல். அந்த மாதிரி ரப்பு இந்த ஆது சமூகத்தை அப்படி வடிவமைத்திருக்கிறான். அதை வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க, அம்மா ஆதுன் ஃபஸ்தக்பரு ஃபில், அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, நம்ம கொடுத்த அந்த உடலை வச்சுக்கிட்டு, நம்ம கொடுத்த அந்த சக்தி ஆற்றலை வச்சுட்டு கேட்குறான், நாங்கள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமோ அப்படின்னு நம்மக்கிட்டே கேட்குறான். எங்ககிட்டே நானே உன்னை உருவாக்கி இருக்கிறேன், உன்னை வடிவமைச்சதைனால் என்னை விட வலிமையானவர்கள் யாருன்னு எங்கிட்ட கேட்குறியா நீ, என் தூதர்கிட்ட கேட்குறியா நீ என்று அல்லாஹ் கேட்குறான். மன்ன சத்து மின்னா குவா, எங்களை விட வலிமையானவர்கள் யார் இருக்கிறாங்க, வந்து பார்க்க சொல்லுங்க ரப்ப என்று கேட்குறான். அப்படி ஒரு ரப்ப இருக்கிறானா, அப்படி ஒரு இறைவன் இருக்கிறானா, எங்களை பிரட்டி போடக்கூடிய அளவுக்கு ஆள் இருக்கா அவங்க கிட்ட? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஷூட் ஆகுறாங்க.
அல்லாஹ் சொன்னா, அவலம் யரவ் அன்னல்லாஹ் அல்லதி ஹலக்கஹும் ஹூ அஷத் மின்ஹும் குவா. அவங்களுக்கு தெரியாது, அவங்கள படைச்ச ரப்புன்னா அவங்கள விட வலிமையானவன் அவங்களுக்கு விளங்காதுல்ல. அவங்களுக்கு அது விளங்காது. நான் எவ்வளோ வலிமையான தருவேன், அவனை படைச்சவனா. நம்ம சொல்லுவோமே, டேய் எங்கிட்ட விளையாடுறியா, உன்னை பெத்தவன்டானா அப்படி நம்ம பிள்ளைகிட்ட சொல்லுவோமா இல்லையா? பிள்ளைகள் ஏதாவது சேட்டை பண்ணா, எங்கிட்டே நீ விளையாடுறியா, உன்னை பெத்தவன்டானா அப்படின்னு அம்மா சொல்லுவா, அத்தா சொல்லுவாங்க. ஆனால் ரப்பு சொல்றான், நான் யார் தெரியுமா? அவலம் யரவ், அவர்களுக்கு தெரியாதா? அன்னல்லாஹ் அல்லதி ஹலக்கஹும் ஹுவ அஷத்து மின்ஹும் குவா வகானூ பி ஆயாத்தினா யஜ்ஹதூன். என்னுடைய அத்தாட்சிகளை மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பள்ளிச்சென்ற அத்தாட்சிகளை, அடையாளங்களை, ஆதாரங்களை அவர்கள் முன்னால் வைத்திருக்கிறேன். என்னுடைய தூதர் அவ்வளவு அற்புதமாக பேசுகிறார், அவ்வளவு அத்தாட்சிகளை கொண்டு வந்து முன்வைக்கிறார். அவைகளெல்லாம் மறுத்துவிட்டு தன்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய வலிமையின் மீது நம்பிக்கை வைத்து, சில பேர் பொருளாதாரத்தை மீது நம்பிக்கை வச்சு எதையும் சாதிக்கலாம் நினைப்பான், பதவியை வச்சு சாதிக்கலாம் நினைப்பான், சக்தியை வைத்து சாதிக்கலாம், ஆள் பலத்தை வைத்து சாதிக்கலாம். அனைத்தையும் தூளாக்கி விடுவேன் என்கிறான் அல்லாஹ். யாரிடத்திலே? குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி தூத்தில் முல்க மந்தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா. நாயகமே சொல்லிருங்க, ஆட்சி அதிகாரம் ரப்புக்கு உள்ளது. அவன் நினைச்சா ஆட்சியை கொடுப்பான், நினைச்சா ஆட்சியை பிடுங்கிடுவான் அப்படிங்கிறத சொல்லுங்க. தன் இஷ்ட பிரகாரம் எல்லாம் ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பார்களா? ஆட்சியை மாற்றி விடுவோம், புரட்டி விடுவோம் என்பதை எல்லாம் நாயகமே நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்கிறான். எனவே எதையும் நம்பி என்ன செய்ய முடியாது, நம்ம சாதிச்சலாம் பேச முடியாது. நம்பிக்கை என்பது நம்பிக்கை நட்சத்திரமாக அல்லாஹ் இருக்கணும். ரப்பு இருந்தால் எதையும் சாதிக்கலாம். எனவே அவர்கள் இப்படி பேசி கொண்டிருக்கிறார்களா? வகானூ பி ஆயாத்தினா யஜ்ஹதூன். எவ்வளவு அத்தாட்சிகளை நான் முன் வச்சிருக்கிறேன், என்னுடைய தூதர் எத்தனை அத்தாட்சிகளை முன் வைத்திருக்கிறார், அதையெல்லாம் மறுத்துவிட்டு எப்படி பேசி கொண்டிருக்கிறார்கள். ஃபார்சல்னா அலைஹிம் ரிஹன் சர்சரா. நாம் அவர்களுக்கு அனுப்பினோம் புயல் காற்று, விரைந்து செல்லக்கூடிய புயல் காற்றை நாம் அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனுடைய விளையாட்டு தொடர் ரொம்ப அற்புதமாக அதை பேசுகிறது. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் நிறைய சொல்லி பார்த்தாங்க, கேட்க இல்லைன்னொடனே இவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஆபத்து வந்துடும், நான் எவ்வளோ சொல்லிட்டேன், உங்கள் மேலே எனக்கு கிருபை இருக்குது, நீங்கள் என்னுடைய சமூகம், என் சமூகம் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாகக்கூடாது, உங்களுக்கு பல அத்தாட்சிகளை நான் காட்டியிருக்கிறேன், அற்புதமான செய்திகளை நான் சொல்லியிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது இவங்க சொன்னாங்க, ஹூதே, எங்கள் கடவுள்களை, சிலைகளை நீர் மறுத்ததின் காரணத்தினால் அது கடும் கோபம் கொண்டு விட்டது உன் மீது அது கடும் கோபம் கொண்டிருக்கிறது. அதன் காரணத்தினால், அந்த கோபத்தின் காரணத்தினால் உன்னுடைய புத்தி பேதலித்து விட்டது, உமக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. அதனால்தான் நீங்கள் ஒன்று கடக்க ஒன்று உளறீர். நீர் பேசுறது உமக்கே விளங்காது, நீர் என்ன பேசுனா உங்களுக்கு விளங்குதா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் கரெக்டாக தான் பார்க்குறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, லைசபி சஃபாஹா, எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது, பிரச்சனைலாம் உங்கள் கல்பில் தான். எவ்வளவு அத்தாட்சியை கொண்டு வந்திருக்கிறேன், எவ்வளவு தெளிவாக நான் பேசியிருக்கிறேன், எவ்வளவு அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்கிறேன், மென்மையாக எடுத்து சொல்லியிருக்கிறேன், இதற்கு மேலும் என்னால் செய்ய முடியாது, நீங்கள் எந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் அல்லாஹ்வினுடைய வேதனை உங்களுக்கு இறங்கிவிடும் என்று அல்லாஹு தாலா எச்சரிக்கிறான் என்பதையும் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. கடைசியில் ஒரு 3 வருஷம் அவங்களுக்கு மழை இல்லாமல் போச்சு. மழை இல்லாமல் போகுது. இவர்கள் என்னன்னு கேட்டால் அல்லாஹ்வை மறுக்கையில் முதல்ல விளங்கி கேட்டணும். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வின் தூதர்னு மறுத்தாங்க. அல்லாஹ்வோடு மற்ற சிலைகளையும் இவைகளும் கடவுள்தான் அப்படின்னு நம்பினாங்க. இதான் அவங்களுடைய கொள்கை. இதுவும் கடவுளே என்பதைத்தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் உடைச்சாங்க. ஏக இறைவன், ஓரிரை கொள்கை தான் தவிர வேறு கடவுள் கிடையாது என்பதைத்தான் அவங்க சொன்னாங்க. இதன் காரணத்தினால் 3 வருஷங்கள் அல்லாஹ் மழையை நிறுத்தி வைத்தான். இப்போ இவங்கள்ட்ட ஒரு தன்மை இருந்து, இந்த ஆது சமூகம் என்ன செய்யும், மழை இல்லைன்னு சொன்னால் தன்னுடைய ஒரு குழுவை தேர்ந்தெடுத்து அந்த குழுவை மக்காவுக்கு அனுப்பும். யமன்லேருந்து மக்காவுக்கு அனுப்பும். மக்காவுக்கு வந்து காபாவுக்கு வந்து என்ன செய்வாங்க, அவங்க துவா செய்வாங்க. காபாவுக்கு வந்து காபா இருந்த பகுதி, இப்போ அந்த காபா இல்லையே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அழிஞ்சு போயிடுச்சு. அந்த காபா இருந்த மக்காவுக்கு வந்து காபா இருந்த பகுதியில் இருந்து என்ன செய்வாங்க, துவா செய்வாங்க, துவா கேட்பாங்க. அப்பவும் அந்த சிலைகளையும் அவங்க என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க. அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அதை நம்பி இருந்தாங்க. அப்படி கேட்கக்கூடியவர்களாக ஒரு 70 பேரை அவர்கள் தேர்ந்தெடுத்து நீங்க போய் மழைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்புறாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அட அல்லாவையும் ஏற்றுக்கிறா,
அல்லாவோடு சேர்ந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தையும் என்ன செஞ்சுக்கிறா, இதையும் ஏத்துக்கிறா, இதுவும் கடவுள் என்கிறாய், அதுவும் கடவுள் என்கிறாய், இது தவறு, நீ இதையெல்லாம் விட்டு விட்டாலே போதுமானது, மழை வந்துவிடும். முடியாது, உமக்கு எமக்கு சம்பந்தம் இல்லை, நாங்கள் வளமாக செய்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறோம், நீ பிரச்சனை பண்ணாதேன்னு சொல்லி 70 பேரை தேர்ந்தெடுத்து கைல் இப்னு இஸ்ர் என்பவரினுடைய தலைமையில், அவர் பேர் கைல். வரலாற்றில் பாருங்கள் எவ்வளோ காலத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர் இவர். சல்லல்லாஹு காலத்திலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தை சொல்லும்பொழுது ஏறக்குறைய 5000 வருஷம், 5000 ஆண்டுகள் முன்பு. அப்போ அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துக்கு முன்னால் உள்ளவங்க தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம். அப்போ எவ்வளோ வருஷம் அந்த காலத்தில் அந்த ஆது சமூகம் ஒரு 70 பேரை தேர்ந்தெடுத்து மழை பிரார்த்தனைக்காக ஒரு குழுவை அனுப்பும் பொழுது அந்த குழுவுக்கு ஒரு தலைவரையும் வைக்கிறார். அந்த தலைவருடைய பெயர் கைல் இப்னு இஸ்ர் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. என்றால் இந்த வரலாற்று அறிஞர்களினுடைய தேடல் எவ்வளவு விசாலமாக இருந்திருக்கணும், எவ்வளவு அற்புதமாக இருந்திருக்கணும். அப்படி புறப்பட்டு வந்தவர் என்ன செய்தார், மக்காவுக்கு வெளியிலே அமாலிகா என்ற ஒரு குழுவினர் இருக்கிறாங்க. இவங்களும் இந்த அமாலிகா என்ற குழுவினர் கோத்திரத்தார். இவரும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில் வரக்கூடியவங்க தான், இவரும் அங்கே பரம்பரையில் வரக்கூடிய ஆள் தான், அவர் பெரிய லீட். அந்த அமாலிகா குழுவினுடைய தலைவர் முஆவியத் இப்னு பக்ர். முஆவியத் இப்னு பக்ர் என்பவர் அந்த அமாலிகா குழுவினுடைய லீடர். அவருக்கும் இவங்களுக்கு இடையில, அந்த அமாலிகா கோத்திரத்தாருக்கும் இந்த ஆது சமூகத்திற்கு இடையில நட்பு உறவு இருந்தது. 2 குடும்பத்துக்கு இடையில, அந்த 2 கோத்திரத்திற்கு இடையில உறவு இருந்தது. இவங்க வந்து அங்கே தங்குவாங்க, அங்கே தங்குவாங்க, போவாங்க, ஹெல்ப் கொடுக்கல் வாங்கல், வியாபார பிசினஸ் தொடர்புலாம் இருந்தது. அதனால இந்த குழுவினர் வந்ததும் இந்த லீடர் என்ன செஞ்சார், வந்து தங்கி இருக்கிறாங்களேன்னு அவங்களை கவனிக்கிறார். பொதுவாக தமிழில் சொல்லுவாங்க விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படிம்பாங்க. விருந்தும் மருந்தும் 3 நாள், அது ஹதீதிலேயே விருந்தை பற்றி இருக்குது, ஹதீதிலேயே விருந்தை பற்றி இருக்க தான் செய்யுது. ஒரு விருந்துக்குன்னு ஒரு ஆள் வீட்டில் போய் தங்கினா 3 நாள் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடாதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிகபட்சமாக 3 நாள் என்ன செய்ய தங்கிக்கங்க, அதுக்கப்புறம் இடத்த காலி பண்ணுங்க, இல்லாட்டா நட்பு உடைஞ்சிரும், மனக்கசப்புகள் ஏற்பட்டுரும், என்னடா கெப்பண்டா கிளம்பி போவான் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஆக விருந்தும் மருந்து 3 நாள் விருந்து. இந்த மருந்து 3 நாள்னா என்னன்னு கேட்டால் 3 நாள் மருந்து சாப்பிட்றது இல்லை, நோய் வந்தால் 3 நாள் மருந்து சாப்பிடாதேங்கிறதான் தமிழ். தானாக நோய் போயிடும், நீ அதுக்கு பிறகு நோய் இருந்தால் அது கொஞ்சம் வீரியம் உள்ளது, மருந்து எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறதான் அர்த்தமே தவிர, அப்படிதான் ஆய்வாளர்கள் எழுதுறாங்க, சித்தர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், இந்த மருத்துவத்துறையிலே உள்ளவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். விருந்தும் மருந்து 3 நாள்னா விருந்துக்கு வந்தால் 3 நாள் விருந்து கொடு, 4 நாள் விருந்தாளி போயிடணும், அதான் நல்லது, அதான் நட்பு, அந்த உறவுகள் பலமாக இருக்கும். மருந்து 3 நாள் என்று சொன்னால் நோய் வந்த 3 நாள் மருந்து சாப்பிடாதே அப்படிதான். இப்போ அப்படியே இருக்கிறோம், நேர்மாத்தமாக தான் இருக்குது. எனவே இதுதான். அப்போ அந்த வகையில் இவங்க போய் தங்கினா 3 நாள் முடிஞ்சுது, இவங்க கிளம்பி போகிற மாதிரி இல்லை. இவர் லீடரில் முஆவியா பெரிய லீடர், பெரிய செல்வந்தர், நிறைய விருந்துகள் அப்படி கொடுக்குறாரு. அதை பார்த்து 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 இவங்க ரொம்ப சந்தோஷம், மது அது இது என்று எல்லாமே நடக்குது, ஆட்டம் பாட்டம் கேளிக்கைகள் இதெல்லாம் நடந்தது, இவருக்கு பெரிய சந்தோஷமாக போச்சு. அதிலேயே அவர்கள் மூழ்கி போனார்கள். இது நாள் போய்கிட்டே இருக்கு. கடைசியில் இவர் பார்த்தார், முஆவியத் இப்னு பக்ர் பார்த்தாரு, அவர் ஒன்றும் கொடுக்குறவருக்கு குறைஞ்சவர் இல்லை, தாராளமாக கொடுக்கல, அவர் இன்ட்ரெஸ்டிங்கான ஆள் தான், அவர் கொடுத்துக்கிட்டு சந்தோஷமாக தான் இருக்கார். ஆனால் அவருக்கு கவலை இல்லாம், அட இவங்க வந்தது மழை இல்லைன்னா கேட்டு வந்தான், அவன் மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல் இவனுடைய மாமா மச்சான் அண்ணன் தம்பி அத்தா எல்லா பிள்ளைகளும் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்குது, இவன் மழை கேட்க வந்தவன் இங்கே சாப்பாட்டில் நினைஞ்சிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு வருத்தப்படுறார். இதை எப்படி சொல்கிறது, என்னப்பா இப்படி வந்தீங்களப்பா கிளம்பி போங்கன்னு சொல்ல முடியுமா, சொல்லவும் முடியாது, வெக்கப்பட்டார். இவர் என்ன செஞ்சார், ஒரு தந்திரம். ஆனால் உண்மையிலே அவங்க இருக்கிறது இவங்களுக்கு கஷ்டம் இல்லை. அவருக்கு முஆவியாவை பொறுத்தவரை அவர் கஷ்டப்படவில்லை, ஆனால் வந்த நோக்கத்தை மறந்துவிட்டு இப்படி குதூகலத்திலே கும்மாளம் போட்டு கொண்டிருக்கிறார்களே என்று வேதனைப்பட்ட அவர் என்ன செய்தார், தன்னுடைய அடிமை பெண்களை வச்சு அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்ணார். அந்த அடிமை பெண்கள், நாட்டியம் ஆடக்கூடிய அடிமை பெண்கள், அவருக்கு ஒரு கவிதையும் படித்து கொடு. அந்த கவிதைகளை இதை சொல்கிறான், அந்த பிள்ளைகள் அந்த பொண்டுகள் என்ன செய்யுது, அந்த அடிமை பெண்கள் நாட்டியம் ஆடிக்கொண்டே அந்த கவிதைகள்லாம் பதிவாகி இருக்கிறது, வரலாற்று ஏடுகளில் பதிவாகி இருக்கிறது. அதை நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா அது நீண்ட செய்தியாக இருக்குது, அரபுகளிலே அதை எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த கவிதைகளுடைய கருத்து சாராம்சம் என்ன, நாம் எதற்காக வந்தோம், மழை தேடி வந்தோம், அங்கே நம்முடைய உறவுகள் எப்படி இருக்கிறார்கள், என்ன இருக்கிறார்கள், அவர்களை பற்றி நாம் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வேதனை தானே வரும், கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உறவுகள் தண்ணீர் இல்லாமல் தவித்திருக்கிறார்களே, அதை பற்றி நமக்கு என்ன கவலை, உறவுகள் உணவில்லாமல் பசியிலே வாடிக்கொண்டிருக்கிறார்களே, அதை பற்றி நமக்கு என்ன கவலை. இப்படிலாம் படிக்க படிக்க ஆமாம் நம்ம எதுக்கு வந்தால் எப்படி உட்காந்துட்டு இருக்கிறோம்,
அப்படின்னு பார்த்தாரு. கையில் இவனை எதிர்பார்ப்படி அந்த பெண் பாடியதற்கு பிறகுதான் அவர்களுக்கு உணர்வு வருது. ஆஹா, நம்ம எதுக்கு வந்தோம், என்ன வந்த வேலையை விட்டுட்டு வேறு எதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன். சில இடங்களில் சில பேர் வேலைக்கு போவாங்க, போயிட்டு வந்த வேலையை விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாம் நடக்குதானே, வந்தது விட்டாச்சு வேறு எல்லாமே நடந்துகிட்டு இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதே கதை தான் அங்கே நடந்தது. 70 பேரும் அந்த சொகுசில் தான் வந்த காரியம் என்ன என்பதை மறந்து அவர்கள் சுபிட்சமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 1 மாத காலத்தை தாண்டிய பொழுதுதான் அந்த முஆவியத் இப்னு பக்கர் என்பவர் இப்படி பாட வச்சு அதை உணர்த்தினர். அதுக்கப்புறம் தான் அவங்க புரிஞ்சாங்க, ஆஹா நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு. நேரம் என்ன செஞ்சாங்க, போய் அந்த மக்காவுக்கு வெளியில், இந்த அமாலிகா கூட்டத்தார் வாழக்கூடியவர் மக்காவுக்கு வெளியில் திருப்பி மக்காவுக்குள்ளே போனாங்க. போய் அவங்க என்ன செஞ்சாங்க, பிரார்த்தித்தாங்க. பிரார்த்தித்த பொழுது பிரார்த்தனை முடிந்ததற்கு பிறகு 3 மேகங்கள் அங்கே வந்தது. 3 மேகங்கள் வந்தது. இந்த 3 மேகங்களில் ஒன்று கருப்பு மேகம், ஒன்று வெள்ளை மேகம், ஒன்று சிவப்பு மேகம். இந்த 3 மேகம் வருது. ஒரு செந்நிறத்தில் ஒரு மேகம், வெண்மை நிறத்தில் ஒரு மேகம், கருப்பு நிறத்தில் ஒரு மேகம் வந்தது. 3 மேகங்கள் அப்படி வருது. வந்து அசரீரி ஒன்று முழங்குகிறது, கையிலே நீ ஒன்றை தேர்ந்தெடு, இந்த 3இல் ஒன்றை தேர்ந்தெடு, ஒரு மேகத்தை தேர்ந்தெடு என்று ஒரு அசரீரி முழக்கம். அவர் பார்த்தாரு, கருமேகம் நல்ல மழையாக இருக்கும் அப்படின்னு, நான் கருமேகத்தை தேர்ந்தெடுத்தேன் என்று என்ன செஞ்சார், அவர் சொன்னார். கருமேகத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறார். திருப்பி அசரீரி வந்தது, நீ தேர்ந்தெடுக்க வேண்டியதை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாய், அதற்குள் தான் நீயும் உன்னுடைய சமூகத்தையும் அழிக்கக்கூடிய தண்டனை இருக்கிறது என்று மொழிந்தது. அவர் அப்படி திகைச்சு போயிட்டார். திகைச்சு ஊருக்கு புறப்பட்டு போகிறார், யமனுக்கு, தாங்க வாழக்கூடிய இரமுக்கு புறப்பட்டு போகிறார். பிரம்மாண்டமான ஊர் அது. அவ்வளவு அற்புதமாக வடிவமைச்சு வச்சுருந்தாங்க அவங்களுடைய சக்தியினால். பொருளாதாரமும் அப்படி, உடல் வலிமையும் அப்படி, நல்ல ஆற்றல், அற்புதமான ஒரு இரமதாத்தில் எமாதுங்கிறான் அல்லாஹ். பெரும் பெரும் பிரம்மாண்டமான ஆட்சிகள் உருவாக்கப்பட்ட நகரம் அது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த ஊருக்கு இவங்க புறப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே பார்த்தா அந்த மேகம் வருது. இப்போ கருப்பு மேகம் தான் வருது. கருப்பு மேகத்தை தானே இவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. கருப்பு மேகம் என்ன அங்கே வருது. மக்கள் எல்லாம் அங்கே என்ன செய்கிறாங்க, மேகம் வருது, மேகம் வருது, துவா அங்கீகரிக்கப்பட்டது போல நமக்கு நம்முடைய கடவுள் மழையை தரப்போகிறார் என்று ஒரே குதூகலம். கருப்பு மேகம் வந்து கொண்டிருக்கிறது, மழை மேகம் வருகிறது என்றெல்லாம் அவர்கள் குதூகலித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண், மஹ்த் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணினுடைய பெயர் மஹ்த். அந்த பெயர் திடீர், அந்த பெண் அந்த மேகத்தை பார்த்து விட்டு ஓ என்று அலறுகிறாள். அலறி கதறுகிறார். கதறு அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டா. இனி அவளுடைய மயக்கத்தை போக்கி, மஹ்தே நீ என்ன பார்த்தா, எதுக்கு இப்படி கதறா, என்ன நடக்குது என்று கேட்ட பொழுது அவள் சொன்னால், அந்த மேகத்தில் நெருப்பு பொறிகளை நான் பார்த்தேன், சில மனிதர்கள் அந்த மேகத்தை இழுத்து கொண்டு வருவதையும் நான் பார்த்தேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். அந்த மேகத்துக்குள்ள நெருப்பு பொறியை நான் பார்த்தேன். ரப்புல் ஆலமீன் சில விஷயங்களை சில மனிதர்களுடைய கண்களில் பட வைப்பான். அவங்க நல்லவங்களாக தான் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இந்த பெண்ணும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண் அல்ல. இந்த மஹ்த் என்று சொல்லக்கூடிய பெண்ணும் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண் அல்ல அவள். ஆனாலும் சில விஷயங்களை அல்லாஹ் சிலவரின் மூலமாக சில காரணத்தோடு வெளியாக்குவான். இந்த பெண் அந்த பயங்கரமான அந்த தோற்றத்தை, நெருப்பு கங்குகளை அந்த மேகத்திலே பார்க்கிறார். பத்ர் காலம் நடக்கக்கூடிய சமயத்தில் அப்போ என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், பத்ர் காலம்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால் கொஞ்சம் நாள் கழித்து ஒரு மனிதர் வர்றார். ஒரு மனிதர் வந்து நாயகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். நாயகமே, பத்ர் யுத்தம் நடக்கும் பொழுது, சண்டை நடக்கும் பொழுது, அங்கே அந்த பகுதியில் இருந்த ஒரு மணல் மேடு ஒரு குன்று, அந்த குன்றுக்கு மேலே நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் உட்காந்து நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம். சண்டையெல்லாம் நடந்து முடிஞ்சிட்டா ஏதாவது சாமான்கள் கீழே கிடக்கும், ஆயுதங்கள் கிடக்கும், பொருள் கிடக்கும், பணம் கிடக்கும், ஏதாவது கிடக்கும், எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீரென்று எங்களுடைய தலைக்கு மேலால் ஒரு விசுன்னு ஒரு பயங்கர சப்தம். அந்த சப்தத்தை அப்படி நாங்கள் உயர்ந்து பார்க்கிறோம். ஒரு குதிரை வந்து இறங்குகிறது. ஒரு குதிரை வந்து இறங்குவதை நாங்கள் பார்க்கிறோம். வலிமையான வரலாற்று செய்தி இது. ஒரு குதிரையை வந்து, அந்த குதிரையில ஒருவர் இருக்கிறார், வந்து இறங்குறத பார்த்தோம். அந்த தோற்றமும் அந்த குதிரையினுடைய அந்த சூரத்தும் எங்களை அப்படி நடுங்க வைத்தது. நான் அப்படியே மயக்கமாக கூடிய சமயத்தில் என்னுடைய நண்பன் என்னோடு இருந்தான் அல்லவா, அவன் அதை பார்த்து அவனுடைய நெஞ்சு வெடித்து விட்டதுங்கிறார். அவன் அந்த இடத்துல இறந்துட்டான். இப்போ 2 பேருமே இஸ்லாத்தில் இல்லை. அப்போ வந்தது யார்? அப்புறம் இவருக்கு பின்னால் சுகமாகி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். இவர் வந்து சல்லல்லாஹு சொல்கிறார். இந்த செய்தியை சொல்லும் பொழுது சல்லல்லாஹு சொல்கிறாங்க, தாக்க ஜிப்ராயில், அங்கே வந்தது ஜிப்ராயிலுங்கிறாங்க.
அப்ப இதை பார்ப்பதெல்லாம் ஈமான் கொண்டவர்கள் தான் பார்க்க வேண்டும் என்பது அல்ல, யாரின் மூலமாகவும் அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை ஏற்படுத்தலாம் என்பதற்கான சான்றை இங்கே நான் குறிப்பிடுகிறேன். எனவே இந்த மஹ்து என்று சொல்லக்கூடிய இந்த பெண் அலறி துடித்து மயக்கமாகி வீழ்ந்ததற்கு பிறகு அவளை மயக்கத்தை போக்கி கேட்குறாங்க, என்ன அலர்ன, எதுக்கு நீ அலர்னப்பா என்று கேட்ட பொழுது, இல்லை அந்த மேகம் வந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதில் நான் தூரத்திலேருந்து நான் பார்க்குறேன், அதில் நெருப்பு கங்குகள் இருக்கிறது, சில பேர் அதை இழுத்து கொண்டு வருவதை நான் பார்க்கிறேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅம்மா ஆதுன் ஃபஉஹ்லிகு பிரீஹின் ஸர்ஸரின் ஆதியா சக்கரஹா அலைஹிம் சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாமின் ஹுஸூமன் وثمانية أيام حسوما فترى القوم فيها صرعا. நீண்ட வசனங்கள் எல்லாம் சொல்லிட்டு போறான். அல்லாஹ் அதில் புயல் காற்று, சுழன்று அடிக்கக்கூடிய புயல் காற்று அல்லாஹ் எழுப்பினான். சுழன்று அடிக்கக்கூடிய புயல் காற்று அல்லாஹ் அதில் அனுப்புனா சூடான காற்றாகவும் அது இருந்தது, சுழன்று வீசக்கூடிய காற்றாகவும் இருந்தது, பூமியிலிருந்து வானம் வரை அது சுழன்று அடித்தது. நல்ல திட்டகாத்திரமானவன் தானே, ஒவ்வொருத்தரும் 400-500 கிலோ இருப்பான். அப்படி பார்த்தா ஒருத்தர் 400-500 தூக்க முடியுமா? காற்று சும்மா லேசாக தூக்கி ஒருத்தரோடு ஒருத்தர் மோத ஆரம்பித்தாங்க. கீழே கிடக்கக்கூடிய கற்கள் எல்லாம் பறக்க ஆரம்பித்து அவர்களுடைய தலைகளை உடைத்து சின்ன பின்னமாக்கியது. 7 இரவுகள் 8 பகல்கள், சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாம், 7 இரவுகளும் 8 பகல்களையும் அல்ல ஒரே நேரத்தில் அடித்து வீசியிருக்கலாம். ஒரு நிமிஷம் போதாதா அல்லாஹ்வுக்கு? எல்லாத்தையும் அழித்து முடிச்சிருக்கலாம். ஆனால் அவர்கள் அந்த வேதனையை சுபிக்கணும், அவங்க விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அவங்கள 7-8 நாட்களாக 8 பகல்கள் 7 இரவுகளாக புரட்டி எடுத்து கொண்டிருந்தான். நாம் 7 இரவுகளும் 8 பகல்களையும் அந்த கடுமையான காற்றை வீச வைத்தோம் என்று அப்படியே தடமாறுறாங்க. இப்போ இந்த காற்று வீசக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை நம்பி ஈமான் கொண்டிருக்கக்கூடிய மக்களும் அங்கே தான் இருக்காங்க. இது பெரிய ஆச்சரியம் இல்லையா? இவ்வளோ பெரிய பயங்கரமான காற்று, இப்படி ஒரு காற்று இனிமேல் வீசியதும் இல்லை, அதற்கு பிறகு வீசியதும் இல்லை, இனிமேல் வீசப்போவதும் இல்லை. அப்படி ஒரு காற்று இப்போ நம்ம பார்க்குறோம். அந்த புயல் இந்த புயல் எல்லாம் பேரில் வகையான பெயர்களை காற்றுக்கே பெயர் வைக்கிறான். அந்த மாதிரி பெயர்கள்லாம் இப்போ அந்த மாதிரி புயல்களை நம்ம பார்த்தாலும் கூட அப்படி ஒரு புயல் இல்லை. 8 நாட்களாக வீசியதாக நாம் இங்கே கேள்விப்பட்டிருக்கிறோமா? 8 பகல்கள் 7 இரவுகளாக அது வீசியது. வானம் வரை அது சுழன்று அடித்தது. மக்கள் அவ்வளோ பெரிய திடகாத்திரமான இவ்வளோ பெரிய உருவத்தை வலிமையானவர்களையே சாதாரணமாக இலை சருகுகள் மாதிரி தூக்கி வீசியது, அடித்தது. அவர்கள் மலை குகைகளுக்குள்ளால் தோண்டி வைத்திருக்கக்கூடிய அவங்களுடைய வீடுகள், அந்த வீடுகளுக்குள்ள அந்த காற்று போந்து வெளியில் கொண்டு வந்தது. எவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கணும்! வீடுகளுக்குள்ள மட்டுமில்லை, வீடுகளுக்குள்ள பதுங்கு குழிகள் வச்சிருக்கிறாங்க. அந்த பதுங்கு குழிகளுக்கு மூடிகள் போட்டு வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் உடைத்து தள்ளி அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களாம் அள்ளி கொண்டு வந்து வான வெளியிலே முற்றத்திலே வீசியது. ஒருவரோடு ஒருவரை மோத வைத்தது. இவ்வளவுக்கும் ஒரு சாதாரண ஒரு டெண்டு, ஒரு கூடாரத்தில் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமான் கொண்ட மோமீன்கள் சாதாரண உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த காற்றை பற்றி ஒரு கட்டத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடும் பொழுது ரீஹன் சர்சருங்கிறான், சுழற்றி அடிக்கக்கூடிய புயல் காற்றுன்னு சொல்கிறான். இன்னொரு இடத்துல இது அர்சனா அலைஹிமுர் ரீஹல் அகீம், மலட்டு காட்டுங்கிறான். மலட்டு காற்றுன்னு சொன்னால் இதில் அந்த காற்றின் மூலமாக மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது, எந்த பிரயோஜனம் இல்லாத காற்று என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்படிப்பட்ட காற்று குகைகளுக்குள்ளே சென்று அவர்களுடைய பதுங்கு குழிகளுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்து அவர்களை மோத வைத்து அடித்து நொறுக்கியது. அதே சமயத்தில் இந்த ஈமான் கொண்ட பெருமக்களுக்கு எந்த விதமான தங்கடத்தை தரலங்கிறது மாத்திரமல்ல, அவர்களுடைய விஷயத்தில் ஹைரையும் அது தந்தது. அவர்களுடைய மேனியிலே அவர்களுடைய தோள்களை எல்லாம் மென்மையாக ஆக்கியது. அவர்களுடைய இதயங்களுக்கு அது நல்ல மன மகிழ்வையும் நிறைவையும் தந்தது. அவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி சும்மா உட்காந்துக்கிட்டாங்கன்னா எல்லாம் பறந்துக்கிட்டே இருக்கிறான். இவங்க அப்படியே இருக்கிறாங்க. அவங்களும் அதே கூட்டம் தானே, அந்த ஆது சமூகம் தானே. அவர்களை எதுவும் செய்யவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் போட போகும்போது, அவங்கள பற்றி இனிமேல் பேச இருக்கிறோம். நெருப்பில் போட போகும்போது ஆனால் அவங்க நெருப்பு என்ன செய்யலை, அவங்கள சுடலைன்னு அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான். குல்னா யானார் குனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பு அவங்கள சுடலை, ஆனால் அதை நெருங்குறவங்களை சுட்டுதான் இல்லையா, நெருங்க முடியல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலே போடுவதற்கு முடியாமல் போய் ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தூரம்
ஒரு ஃபர்சக், 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து மிஞ்சனிக்கிற ஒரு கருவியை கண்டுபிடித்து அதன் மூலமாக தான் ஏவப்பட்டாங்க. ஒரு ஸ்கட் மூலமாக தான் போடப்பட்டார்கள். வரலாறு அவ்வளவு தெளிவாக இருக்கிறது. ஆனால் மற்றவர்களுக்கு அது எரியத்தான் செய்தது, சுடத்தான் செய்தது, அவர்களை அது சுடவில்லை. இது அல்லாஹ்வினுடைய குதிரத்தில் உள்ளது. ஏசி இருக்கு, ஏசி சூடா கூலா? அது சூடு தான், ஆனால் உள்ள கூலா இருக்கு. ஏசி அது ஹீட் தானே, கரண்ட் மூலமாக ஹீட் ஆக்கப்பட்டு குளிராக்கப்படுகிறது. இதைத்தான் குல்னா யானார் கூனி, நீ அவங்களுக்கு குளிராகவும் சுகந்த குளிராகவும் இரு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில். அதை மாதிரி இவங்களை கடுமையான ஒரு பாதிப்பை ஆது சமூகத்திற்கு ஏற்படுத்திய பொழுதும் கூட ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கோ ஈமான் கொண்ட பெருமக்களுக்கோ எந்த விதமான பாதிப்பையும் அது ஏற்படுத்தவில்லை என்பதை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது, ஹதீது தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அருமையான பெருமக்களே, மறுநாள் அவர்கள் இந்த 8 நாள் முடிந்ததற்கு பிறகு வெறும் சடலங்களாகத்தான் எல்லா இடத்துலையும் அப்படியே கடந்தது, எல்லா இடத்துலையும் அப்படியே கடந்தது. அல்லாஹ் காட்டை ஸ்டாப் பண்ணால் அமைதியாச்சு. எங்கே பார்த்தாலும் ஜனாசாக்கள், எங்கு பார்த்தாலும் பிணங்களாக மிதந்து கொண்டு கிடந்ததை பார்த்தார். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊரை விட்டு மற்ற ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுங்கள். அவர்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரியாவில் டமஸ்கஸில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அடங்கப்பட்டார்கள் என்று வரலாற்றில் ஒரு குறிப்பு சொல். சங்கைக்குரிய பெருமக்களே, நாம் இந்த வரலாற்று நெடுகிலும் பாருங்கள், அற்புதமான படிப்பினைகள், வலிமையான தோற்றம், நல்ல சக்தி, ஆற்றல், பதவி, பணம், பொருள் எல்லாம் இருந்தும் கூட எதுவும் சாதிக்க முடியாமல் போனது. அல்லாஹ்வினுடைய சக்திக்கு முன்பாக, ரப்பினுடைய வலிமைக்கு முன்பாக எதுவும் நிற்க முடியாது என்பதை இந்த வரலாறுகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதையே குர்ஆன் வலியுறுத்துகிறது. நன்றாக சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இந்த வரலாறுகளில் ஐபரா, நல்ல படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே இந்த படிப்பினைகளை உணர்ந்து அல்லாஹ்வினுடைய வல்லமையையும் சக்தியையும் புரிந்து கொண்டு அவனுக்கு முற்றிலுமாக வழிபட்டு நாம் நடப்போமாக. இந்த அற்புதமான வரலாறுகளை நம்முடைய சந்ததிகளுக்கும் சந்ததிகளினுடைய சந்ததிகளுக்கும் சேர்ப்பதற்கான அத்தனை வழிமுறைகளையும் நாம் செய்வோமாக. அதற்கான தௌஃபீக் அல்லாஹ் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم